வெல்கம் பேக் டு ஷிப்பாசலம். நாங்கள் இன்றைக்கி ஃப்ளை பண்ண போகிறது பேங்காக். இன்றைக்கி நம்ம ப்ளாகில் நீங்கள் வந்து பேங்காக் விசிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சென்னை டு பேங்காக் ஃப்ளைட் நைட்டு 11:25 FD 154. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே பேக்கேஜ் செக்கிங்காக. மினிமம் 20 kgs நாங்கள் செக் பண்ணுறோம். 20 கிலோ செக் பண்ண விடுவாங்க, அதுவும் ஏர் ஏஷியாவில். அதுக்கும் பேமெண்ட் தான். ஒன்லி ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் அலௌடு. போர்டிங் முடிச்சுட்டு இப்போது நாங்கள் உள்ளே வந்துகிட்ருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். மொத்தம் கஸ்டம் செக்கிங் வந்து 3 இருக்குது. வந்து உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல, நிறையா செக்கிங்கோட தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ டியூட்டி ஃப்ரீயில் அப்படியே போயிட்டு டியூட்டி ஃப்ரீ 1வது கிட்டத்தட்ட 11:25 ஃப்ளைட்டு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 3 செக்கின்னு, அதாவது பேக்கேஜ் மொத்தம் 40 kg தான் அலோவ் பண்ணுவாங்க ஏர் ஏஷியாவில். அதுவும் நம்ம காசு கொடுத்து தான் அந்த 40 kg பே பண்ணி தான் எடுக்கணும். டிக்கெட் போடும்போது 40 kg போட்டுக்கோங்க. ரிட்டன் வரதுக்கும் நாங்கள் 40 kg போட்டிருக்கோம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ பேக்கேஜை கேரி ஒன் பண்ணாமல் நம்ம கேரி கொண்டுடலாம். கஸ்டம்ஸ் உள்ளே முடிச்சுட்டு திரும்பி நீங்கள் அவங்க வந்து உட்காந்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 1 hour டைம் இருக்குது. 1 hour அப்புறம் தான் ஃப்ளைட்டு. 100% ஒரு முக்கியமான விஷயம், டிக்கெட்டு நீங்கள் புக் பண்ணும் போது உங்களோட ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹோட்டல் புக்கிங்லாம் இல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு டிப்போர்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது எங்களோட போர்டிங் டிக்கெட். ரேட்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். 3 இட்லி 280 ரூபா, ஒரு தோசை 280 ரூபா. மெனுவே போடாமல் பக்கத்தில் ATP வச்சுருக்கான். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் நம்ம ஃப்ளைட் கிட்ட வந்துட்டோம். FD 154 சென்னை டு பேங்காக் 11:25 ஃப்ளைட்டு. சூப்பராக இருக்குங்க. சுப்பாஸ் ப்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம் இன்ட்ரெஸ்ட்டாக. ஃப்ளைட்குள்ளே வந்துட்டோம். டான்மியோ ஏர்போர்ட் வந்தாச்சு.